உளுந்து சுண்டல் வடையில மறைஞ்சிருக்கக்கூடிய அற்புதமான மருத்துவ நன்மைகள் பத்தி சொல்ல போறேன். கடைசி வரைக்கும் வந்து தெளிவா தெரிஞ்சுங்க. இதுல உயர் அளவிலான புரத சத்து வந்து இருக்கு, ஹை புரோட்டீன் வந்து இருக்கு. உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் சுண்டல் ரெண்டும் சேர்ந்த கலவை அப்படிங்கிறனால புரத சத்து நிறைய கிடைச்சிடும். தசைகளோட வளர்ச்சியை இது மேம்படுத்துது, உடலுக்கு வலிமையை கொடுக்குது, உடலுக்கு நாள் முழுக்க தேவையான ஆற்றலை வந்து கொடுக்குது. வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இதை சாப்பிட்டாங்கன்னா உடல் நல்லா சுறுசுறுப்பா வந்து இயங்கும். நார் சத்து அதிகமா இருக்கு. நார் சத்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னாலும் செரிமானம் மேம்படும், மனசுகள் பிரச்சனை வந்து சரியாகிடும், வயிற்று குடலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கும், கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுக்கும் உதவுது, நீரிழிவு நோயை வந்து கட்டுப்படுத்துங்க. அதாவது சுண்டலை பொறுத்த வரைக்கும் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்ட உணவுன்னு சொல்லலாம். ரத்தத்துல சர்க்கரையோட அளவு மெதுவாக தான் உயர்த்தும். அதனால நீரிழிவு நோயாளிகள், சர்க்கரை நோயாளிகள் இதை சாப்பிடலாம், அளவோட வந்து சாப்பிடுங்க. நரம்பு தளர்ச்சியை குறைக்கக்கூடிய உணவு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா உளுந்தம் பருப்புல இருக்கக்கூடிய பொட்டாசியம், மெக்னீசியம், தாதுக்கள் இது எல்லாமே நரம்புகளோட செயல்பாட்டை சீராக வச்சுக்கிறதுக்கு உதவுது. மன அழுத்தத்தை வந்து குறைக்குது, மயக்கம், தூக்கமின்மை இது போன்ற பிரச்சனைகளும் சரி பண்ணுது. ஸோ நரம்பு தளர்ச்சி பிரச்சனை ஈஸியா சரி பண்ணிடுது. ரத்தத்தை சுத்திகரிக்குதுங்க. காரணம் இதுல இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால. முக்கியமா வந்து இரும்பு சத்து அதிகமா இருந்தாலே ரத்த சோகை நோய் குறைஞ்சிடும், அனிமியா பிரச்சனை குறைஞ்சிடும், ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரிக்கும். ஸோ அதனால மகப்பேறு காலத்தில் பெண்கள் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரத்த சோகையெல்லாம் குறைச்சிடலாம். உடலுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு உணவுன்னு சொல்லலாம். வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதுனாலையும் கார்போஹைட்ரேட்டுகளும் புரதமும் கலந்து இருக்கிறதுனாலையும் உடலுக்கு தேவையான கூடுதலான ஆற்றலை வந்து இது கொடுத்துருது. ஸோ அதனால பிரேக் டயத்துல எல்லாம் அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் நல்ல எனர்ஜியா வந்து இருக்கும். பூண்டு, இஞ்சி, மிளகு இது போன்ற மூலிகைகளை சேர்த்து தயாரிக்கிறதுனால உடலை நோய் தாக்குதல்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவுது. நோய் எதிர்ப்பு சக்தியை உடலுக்கு வந்து அதிகரிக்குது, இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணுதுங்க. ஸோ மூளையுடைய செயல்பாட்டை வந்து ஆரோக்கியமா வந்து வச்சுக்குது. உளுத்தம் பருப்புல ஒமேகா 3, ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்கள் இருக்கு. ஸோ நரம்புகளோட செல்களோட வளர்ச்சிக்கு இது உதவுது. மனசு ஆரோக்கியமா வச்சுக்குது. முக்கியமா மூளையுடைய செயல்பாட்டை வந்து நல்ல ஒரு ஆற்றலோட வந்து வச்சுக்குது. உடல் எடையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உணவாக இருக்கு. வெயிட் மேனேஜ்மெண்ட் ஃபுட் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். நார் சத்து அதிகமா இருக்கிறதுனால ரொம்ப நேரம் பசி இல்லாம பசியை கண்ட்ரோல்ல வச்சுக்குது. ஸோ பசி எடுத்தாதான் நீங்க ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு வயிற்ற வந்து கெடுத்துப்பீங்க. ஸோ அது பசி எடுக்காது அப்படிங்கிறனால ஜங்க் ஃபுட் எல்லாம் ஈஸியா தவிர்த்துடலாம். குறைந்த எண்ணெயில செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இது குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவாக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது. முழுமையான சத்தான உணவு அப்படின்னு சொல்லலாம். பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் ஸ்நாக்னு சொல்லலாங்க. இதுல புரத சத்து, நார் சத்து, தாது சத்துக்கள் எல்லாம் இருக்கிறதுனாலையும் கொழுப்பு சத்துக்கள் எல்லாம் அளவோடு இருக்கிறதுனால குழந்தைகள் இருந்து முதியவங்க வரைக்கும் ஏற்ற ஒரு உணவுன்னு சொல்லலாம். வாரத்துல 2 தடவை நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா வயிற்று குடலை சுத்தம் பண்ணும், வயிற்று குடலை ஆரோக்கியமா வச்சுக்கும், சர்க்கரையை வந்து கட்டுக்குள்ள வந்து வச்சுக்கும், உடல் எடையை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கும், மனசுக்கு அமைதியை கொடுக்கும், நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்தும். ஸோ இவ்வளவு விதமான நல்ல விஷயங்கள் இது வந்து செய்யக்கூடிய அற்புதமான உணவாக இருக்கு.